ஒரு பெரிய பழமையான வீட்டின் முன்பு ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரிலிருந்து 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணும் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும், அதோடு ஒரு 10 வயது பையனும் 8 வயது பெண் குழந்தையும் இறங்கினார்கள். பாட்டி, தாத்தா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்த குழந்தைகளை பாட்டி இறுக்க அணைத்துக் கொண்டார். அடடே, தருண், தாரிகாவா, வாங்க வாங்க, உங்களுக்காக சீம்பாலை ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். என்ன, அப்பா அம்மாட்ட கொண்டு போய் இது ரெண்டையும் கொடுத்துட்டு வாங்க, அப்புறமா நீங்க வந்து குடிக்கலாம், சரியா என்று பாட்டி சொன்னாங்க. பாட்டியிடம் டம்ளரை வாங்கி கொண்ட குழந்தைகள் குடு கொடுக்கென ஓடி அம்மா அப்பாவிடம் அந்த டம்ளரை கொடுத்துவிட்டு திரும்பவும் ஓடி வந்து பாட்டியிடம் இருந்து அந்த பாலை வாங்கி போட்டி போட்டுக்கொண்டு பாட்டிக்கு ஊட்டினார்கள். நான் குடிச்சிட்டேன் குழந்தைங்களா, இப்போ நீங்க குடிங்க, சரியா என்று குழந்தைகளிடம் டம்ளரை கொடுத்தார் பாட்டி. பாலை கொடுத்தவுடன் பாட்டியின் பின்னாலேயே சமையல் ரூமுக்கு சென்றனர் குழந்தைகள். பாட்டி பாட்டி, எங்களுக்கு கதை சொல்லுங்களேன் அப்படின்னு 2 பேரும் கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இப்பதானடா கண்ணா ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, பாட்டியும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுக்கிறேன், மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கதை சொல்றேன், சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரி பாட்டி, நாங்க போய் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. சாப்பாட்டு நேரம் வந்த உடனே பாட்டி வந்து குழந்தைங்களை எழுப்பி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்து உட்கார்றாங்க. சாப்பாடை பார்த்த உடனேயே குழந்தைங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஐய, இது என்ன சாப்பாடு, எனக்கு பிடிக்கல, எங்க அம்மா எனக்கு விதவிதமா பண்ணி தருவாங்க பாட்டி, அது மாதிரி செஞ்சு கூடேன் அப்படின்னு சொல்லி தாரிகா கேட்குறா. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இல்லடா கண்ணா, இந்த சாப்பாடு உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ வேணா சாப்பிட்டு பாரேன் ஒரு வாய் அப்படின்னு சொல்லி ஒரு வாய் கொடுக்குறாங்க. அந்த வாயை சாப்பிட்ட உடனே 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. சரி பாட்டி, இதுவே நல்லா தான் இருக்கு, இதையே கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க குழந்தைங்க. அதனால பாட்டி சாப்பாடு ஊட்டிக்கிட்டே குழந்தைங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி கிட்ட தருண், தாத்தா எங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே தாத்தாவோட குரல் வெளியில கேக்குது. ஐ, தாத்தா வந்தாச்சு, தாத்தா வந்தாச்சு அப்படின்னு 2 குழந்தைகளும் தாத்தாவை பார்க்க ஓடுறாங்க. தாத்தா வீட்டுக்குள்ள வந்து குழந்தைங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டு, எப்படா கண்ணா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்பதான் தாத்தா கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தோம், நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டோமே, பாட்டி எங்களுக்கு கதை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்க. அப்ப சரி பிள்ளைங்களா, நீங்க போய் அம்மா அப்பாவை அழைச்சிட்டு வாங்க, நாங்க எல்லாரும் ஒண்ணா சாப்பிடுறோம் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. உடனே குழந்தைங்க எல்லாம் போய் அம்மாவை கூட்டிட்டு வராங்க. அம்மாவும் அப்பாவும் வந்த உடனே தாத்தா, அம்மா, அப்பா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. தருணும் தாரிகாவும் அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. பாட்டி எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தருணோட அம்மாவும் அப்பாவும் தாத்தா கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு தாத்தாவும் அவங்களும் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. இப்ப தருணும் தாரிகாவும் பாட்டிய கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து உட்காத்தி வச்சு, பாட்டி பாட்டி, எங்களுக்கு கதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டியும், எனக்கு என்னடா கதை தெரியும், நீங்க தான் கார்ட்டூன்லயே எல்லாம் பாக்குறீங்களேடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் நிறைய கதை, தெரியாத கதையெல்லாம் இருக்குதானே பாட்டி, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு ராமரோட கதை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ராமாயணம் தானே, நாங்கள் கார்ட்டூனில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம், ஃபுல்லாக போடலைன்னாலும் நிறைய பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ராமனுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்கிறது தெரியுமா? ஆ, அதுக்கெல்லாம் கூட கதை இருக்கா பாட்டி அப்படின்னு குழந்தைங்க ஆசையாக கேட்குறாங்க. பாட்டியும் ராமனுடைய பரம்பரையை பற்றி சொல்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்குது தான் ரகுவம்ச மகாகாவியம். தொடர்ந்து கேளுங்கள் இந்த கதைகளை. என்ன, எல்லாரும் கதை கேட்க தயாராகிட்டீங்களா? பல சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் அமைந்த இந்த கதையை நீங்களும் கேளுங்கள்.
கேட்டுக்கொண்டே இருங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரகுவம்ச மகாகாவியம்